ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிந்த அளவுக்கு நான் அந்த நேரத்துக்கு நான் முயற்சி பண்ணேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த நேரத்தில் சமாளிக்க முடியும் அப்படிங்கிறதுனால, அந்த பண விஷயத்தில் நான் ரொம்பவே கொஞ்சம் இதாக தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயத்த கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எதையும் விட்டு கொடுத்துட்டு நம்ம போயிட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் நான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஓரளவு மனசு மாறுனுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த பண விஷயத்தில் எதுவுமே இன்டர்ஃபியர் ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக எனக்காக என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என் கூட பேசாமல் பண்ணாமல் தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் பேசிக்கிட்டே என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஆரம்பித்தார். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த விஷயத்தில் அவர் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தவாசி, கண்டிப்பாக நான் இது பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எனக்கு இருந்ததுனால ஒன்றும் அந்தளவுக்கு எனக்கு ஒரு இதாக தெரியலை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட பேசாமல் இருந்தப்போ பண்ணப்போ ரொம்பவே எனக்கு மனசளவில் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இவர் கூட நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, என்ன நம்ம பண்ண போகிறோம் செய்ய போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுற நேரத்தில் இவரும் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக இருந்தேன். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு லாவண்யா தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. இது மாதிரி நீ அவங்கள பற்றி நினச்சி எதுக்கு உன்னோட டைமை நீ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு உன்னோட விஷயத்த நீ நோக்கி போகிறதுக்கான வழியை பாரு, அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சேர்ந்தவங்களுக்கும் அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவள் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணா. அதுக்கப்புறம் நான் இது பண்ணேன், சரி அவராகவே கொஞ்சம் மனசு மாதிரி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு எனக்கு ஓகே தான் தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்த விஷயத்துக்கும் அவர் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு இதாக தான் இருந்துச்சு. பிடிக்காத மாதிரி சில விஷயங்கள் நடந்தாலும் நம்ம பிடிச்சிருந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில நேரங்களில் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவராகவே எனக்கு லோன் போட்டு கொடுத்து என்னோடய பிரச்சனைகளை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கைக்கு மாறினேன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கடன் இந்த கடன்லாம் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப இதாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த கடன் விஷயத்துலலாம் எதுவும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளுக்கு எது கரெக்டான தோணுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. யாருக்கிட்டேயும் நம்ம பண ரீதியாக எதுவும் நம்பிக்கையாக கொடுத்து அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் நானாகவே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு சேமாகவே ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அது மூலயமா எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இது பண்ணவங்களுக்கும் சரி ஒரு வேலை கிடச்சது மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிஃபையே கிடச்சிச்சு. இந்த விஷயத்தில் நம்ம இனிமே ஒரு இதாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். எதாக இருந்தாலும் நம்ம நம்மளாவே சுயமாக செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு அடுத்தது தான் நான் முடிவு பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம அம்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அக்கா தங்கச்சிங்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணி தேவையில்லாத விஷயங்களில் ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்டப்போ நான் ரொம்ப இதாக இருந்தப்போ எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவேன். யாரும் அந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு தயாராகவும் இல்லை. அதனால் நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம ஒருத்தவங்களுக்கு செய்கிற மாதிரி மற்றவங்க யாரும் நமக்காக செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு உணர்ந்த நேரத்தில் தான் சரி நம்ம இனிமேல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், எந்த விஷயத்துலையும் நம்ம இனிமேல் யார்த்தையும் இது பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நானாகவே புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஓரளவு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு ச கிடைச்ச விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் எந்த ஒரு இதுக்குமே ஒரு லெவலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதை தாண்டி நம்ம ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ
அதை நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது பண்ண விஷயங்கிறது அப்புறம் தான் நான் வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம எதுவும் வந்து ஒரு இதில் நம்ம பார்த்தாலும் பண்ணாலும் வந்து வாழ்க்கையில் சில விஷயங்கள வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைம்ங்கிறது